வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாகரிகமான தோற்றத்தை பெற ஹேர் ஸ்டைலிங் மிகவும் விரும்பப்படும் நுட்பங்களில் ஒன்றாகும். ஒரு அழகுக்கலை நிபுணராக முடி ஸ்டைலிங் திறன்கள் இந்த துறையில் தனித்து நிற்க உதவும். நோக்கங்கள். இந்த அமர்வில் முடிவில் உங்களால் முடியும். முடி ஸ்டைலிங்கிற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பட்டியலிடவும் மற்றும் முடி ஸ்டைலிங் செய்ய தள்ளுவண்டி தயார் செய்யவும் முடியும். ஹேர் ஸ்டைலிங்கிற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருள்களை முதலில் பார்க்கலாம். இந்த நடைமுறைக்கு உங்களுக்கு இது தேவைப்படும்: ஸ்டைலிங் நாற்காலி, ட்ராலி, டெயில் கோம்ப், சீப்பு, ஹேர் பிரஷுகள் அல்லது முடித்தூரிகைகள், ஹேர் டிரையர், கர்லிங் அயர்ன், ஹேர் ஸ்ட்ரெயிட்னர், முடி கிளிப்பர்கள் அல்லது ட்ரிம்மர்கள், டிஃப்யூசர், கத்தரிக்கோல், ரோலர்கள், ஹேர் கேப்புகள், ஹேர் பன், செட்டிங் கிளிப்புகள், பாப் பின்ஸ் அல்லது ஜூரா பின்ஸ், சிகை அலங்கார பொருட்கள், ரப்பர் பேண்ட், ஹேர் கலர், ஸ்டைலிங் லோஷன் அல்லது ஜெல், ஹேர் வேக்ஸ், ஹேர் ஸ்ப்ரே, சீரம், டெக்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே அல்லது பவுடர், சானிடைசிங் ஸ்ப்ரே, சானிடைசிங் வைப்ஸ், ட்ரை ஸ்டெர்லைசர், ஸ்ப்ரே பாட்டில்கள், சலூன் கவுன், துண்டு, கண்டெய்னர்கள் மற்றும் எக்ஸ்டென்ஷன் கார்டு. இன்ஃபெக்ஷன் பரவுவதை தடுக்க ட்ராலி மற்றும் செயல்முறைக்காக தயாரிக்கும்போது கிளவுஸ் அணிவது சிறந்தது. கருவிகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தி கழுவ வேண்டும். பின்னர் பயன்படுத்துவதற்கு முன் யூவி ஸ்டெர்லைசர் எந்திரத்தில் நன்கு ஸ்டெர்லைஸ் செய்யப்பட வேண்டும். செயல்முறைக்கு முன் கிளையண்டை நாற்காலி சுத்தமாக சானிடைசர் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அனைத்து ஸ்டைலிங் தயாரிப்புகளும் பயன்பாட்டிற்கு நல்லது என்பதை உறுதி செய்து காலாவதி தேதியை சரிபார்க்கவும். எலக்ட்ரிக்கல் ஸ்டைலிங் சாதனங்கள் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். டவல் மற்றும் டிராப்பிங் கவுன்கள் செயல்முறைக்கு முன் கழுவி ஸ்டெர்லைஸ் செய்யப்பட வேண்டும். ஹேர் ஸ்டைலிங்கிற்காக ட்ராலி அமைப்பதற்கான செயல்முறையை இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக சலூன் அல்லது ஹேர் ஸ்டைலிங் நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ட்ராலி வேண்டும். அதில் உங்கள் ஸ்டைலிங் கருவிகள் மற்றும் தயாரிப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்க பல அடுக்கு அலமாரிகள் அல்லது பெட்டிகள் இருக்க வேண்டும். ட்ராலி நிலையானது மற்றும் எளிதில் சாய்ந்துவிடாது என்பதை உறுதி செய்து கொள்ளவும். சக்கரங்கள் தற்செயலாக நகர்வதை தடுக்க பூட்டப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். ட்ராலியில் உள்ள தூசி அல்லது அழுக்குகளை அகற்ற சானிடைசர் ஸ்ப்ரே மற்றும் சுத்தமான துணியை பயன்படுத்தவும். அசுத்தமான ட்ராலி பயன்படுத்துவது உங்கள் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும். எலக்ட்ரிக்கல் அவுட்லெட் அருகே ட்ராலியை வைத்திருப்பது எப்பொழுதும் சிறந்தது. இது ஹேர் டிரையர் போன்ற உபகரணங்களை பயன்படுத்துவதை எளிதாக்கும். உங்கள் கருவிகளை ட்ராலியில் வைப்பதற்கு முன் அவை சுத்தமாகவும் நல்ல நிலையில் இருப்பதையும் உறுதி செய்யவும். தூரிகைகள் மற்றும் சீப்புகளில் இருந்து முடி அல்லது குப்பைகளை அகற்றி மின்கருவிகள் ஆபத்து இல்லாமல் இருக்கிறதா என சரிபார்க்கவும். அடுத்து ஒரே மாதிரியான பொருள்களை தொகுத்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொருள்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பொருள்களை எளிதாக அணுகுவதற்கு மேல் அடுக்கில் வைக்க வேண்டும். அரிதாக பயன்படுத்தப்படும் பொருள்களை கீழே உள்ள இழுப்பறைகளில் வைக்கலாம். ஹேர் ஸ்ப்ரே, வெப்ப பாதுகாப்பு, சீரம் மற்றும் ஜெல் போன்ற உங்கள் ஹேர் ஸ்டைலிங் தயாரிப்புகளை ஒழுங்கமைக்கவும். உங்கள் விருப்பம் மற்றும் பயன்பாட்டின் அடிப்படையில் அவற்றை தனித்தனி பெட்டிகளில் அல்லது வெவ்வேறு அலமாரியில் வைக்கலாம். ஹேர் டிரையர்கள், கர்லிங் அயன்கள் மற்றும் ஸ்ட்ரெயிட்னர்கள் போன்ற உபகரணங்களுக்கு ஸ்லாட்டுகள் அல்லது கொக்கிகள் போன்ற நியமிக்கப்பட்ட இடங்கள் இருக்க வேண்டும். அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கயிறுகள் சிக்கல் அல்லது இடறலில் இருந்து தடுக்கும் பொருட்டு அவை நேர்த்தியாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஒரே மாதிரியான உருப்படிகளை ஒன்றாக இணைத்து ஒழுங்கமைக்கவும். எடுத்துக்காட்டாக, அனைத்து பிரஷுகளையும் ஒரு பிரிவில் வைக்கவும்.
மற்றொரு பகுதியில் சீப்புகளையும் மற்றொரு பகுதியில் கிளிப்புகளையும் வைக்கவும். அவை நன்கு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் மற்றும் ஒன்றுடன் ஒன்று கலக்கக்கூடாது. தூரிகைகள் மற்றும் சீப்புகளை நிமிர்ந்தோ அல்லது தட்டையாகவோ ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் அமைப்பினால் அதன் முட்கள் சேதமாவதை தடுக்கிறது. ஸ்டைலிங் செயல்பாட்டின் போது உங்களுக்கு தேவையான துண்டுகள், காட்டன் பேட்கள் அல்லது திசுக்கள் போன்ற பொருட்களை ட்ராலியில் அணுகக்கூடிய இடங்களில் வைக்கவும். உங்களிடம் பல ஒத்த தோற்றமுடைய தயாரிப்புகள் அல்லது கருவிகள் இருந்தால் பிஸியான ஸ்டைலிங் அமர்வின் போது உங்களுக்கு தேவையானதை எளிதாக கண்டறிய அவற்றை லேபிளிடுவதை கருத்தில் கொள்ளுங்கள். கூர்மையான மற்றும் அபாயகரமான கருவிகள் பாதுகாப்பாக சேமிக்கப்படுவதை உறுதி செய்யவும். அத்தகைய கருவிகளுக்கு பாதுகாப்பு கவர்கள் அல்லது உறைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. ட்ராலி அமைப்பு என்பது ஒவ்வொரு நடைமுறைக்கு முன்பும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான படியாகும். ட்ராலி அமைப்பு தயாரிக்கப்படும் விதம் பியூட்டிஷியனின் தொழில்முறை திறனை காட்டுகிறது. செயல்முறையின் போது கருவிகள் எளிதில் அணுகக்கூடிய விதத்திலும் கீழே விழாமல் இருக்கும் விதத்திலும் ட்ராலி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பயன்பாட்டிற்குப் பிறகும் ட்ராலியை சுத்தம் செய்து ஒழுங்கமைக்கவும். கருவிகள் மற்றும் பொருட்களை அவற்றின் நியமிக்கப்பட்ட அலமாரியில் அல்லது பெட்டிகளில் வைக்கவும். ஒப்பனைப் பொருட்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை கொல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட் பயன்படுத்தலாம். இறுதியாக ட்ராலியை அதன் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு திரும்ப கொண்டு வரவும். ட்ராலி உங்கள் வழியை தடுக்கலாம் அல்லது ட்ரிப்பிங் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் ட்ராலியை வழி தவறி வைக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது ஹேர் ஸ்டைலிங்கிற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள் மற்றும் ஹேர் ஸ்டைலிங்கிற்கென தள்ளுவண்டி அமைத்தல். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.